இந்த மாநிலத்தை ஆளக்கூடியது யாரு? அதுதான் நான் வைக்கிற கேள்வி. வார்னிங் ஷாட்டுக்கு எதுங்க குறி வைக்கணும்? வானத்தை பார்த்து சும்மா சொல்ல வேண்டியதானே? பிராமண ஆதிக்கம்ங்கிறேன். இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிராமண பனியா கூட்டு சதிங்கிறேன் நான் இதை. எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய கூற்று எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அயோக்கியத்தனங்க, பச்சை துரோகங்க. துப்பாக்கி கீழே போடு, என்னாலே மக்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லி பணியை விட்டு வெளியில வா. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டில் என்ன வந்துடக்கூடாதுன்னு இருக்கா? திராவிடம் பேசுற, தமிழ் தேசியம் வந்துடக்கூடாதுன்னு இருக்கா? திராவிடம் பேசுற, வேற என்ன? பாரிசாலனுக்கு நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குங்களா? சத்தியமா கிடையாதுங்க. FX16 சார்பாக திரு பாரிசாலன் அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். வணக்கம் திரு பாரிசாலன். தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் போராட்டமா இருக்குது. நியூட்ரினோ, ஸ்டெர்லைட், காவிரி மேலாண்மை வாரியம் ஒருபடி மேலே போய் இப்ப ஸ்டெர்லைட்ல போராட்டம் நடத்தப்பட்டு 100 நாட்கள் நடந்த போராட்டத்தில் கடைசியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பயணித்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு. கிட்டத்தட்ட 13 பேர் இறந்திருக்காங்க. இது மக்கள் அங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூறையாட போனாங்களா அல்லது இந்த போராட்டம் வேறு வடிவமாக திருப்பப்பட்டதா? இங்கே நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படிங்கிறது 95 நாட்களுக்கு மேலே அது ஒரு அறவழி போராட்டமாகவும் அமைதி வழி போராட்டமாக இருந்தது. அதற்கு காரணம் அங்கே போராடக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த நாட்டுடைய பொருளாதார வளமும் இந்த நாட்டுடைய வளங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படணுங்கிறதுக்காகவும் தான் போராட வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஹியூமனிட்டேரியன் பேஸில் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே வன்முறையை கையாளுறதுக்கான எந்த வித வாய்ப்பும் இல்லை. அது அவங்க அப்படி பண்ணணும் அவசியமும் இல்லை. ஸோ அவங்க ஒரு கோரிக்கையை கொடுப்பதற்காக தான் கலெக்டர் அலுவலகம் வந்திருக்காங்க. ஆனால் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அந்த அலுவலகத்தை சென்றடைவதற்கு முன்பாகவே போலீஸே ஒரு திட்டமிட்ட நாடகத்தை எப்பவும் போல நடத்தி, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆட்டோ எரிச்சு இது பண்ணி ஒரு கலவரம் நடந்ததாக ஒரு சித்தரிப்பை உருவாக்குனாங்களோ, அதே போல் இந்த போராட்டத்திலையும் இந்த ஆட்டோ எரிக்கிறது இது எரிக்கிறது எல்லாத்தையும் எரித்து ஒரு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. இது ஏன் தற்காப்புல நடக்கலை அப்படிங்கிறதுக்கு சில எவிடன்ஸ் நமக்கு முக்கிய ஆதாரமாக இருக்குது. மிக முக்கியமான எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த போலீஸ் சுட்டவங்க எல்லாருமே மஃப்டியில் வந்திருக்கிறாங்க. களத்தில் இருந்த போலீஸ் யூனிஃபார்மில் இருந்திருக்கிறாங்க. சுட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மஃப்டிலேருந்து எங்கேயோ வந்திருக்காங்க. ஏன் மஃப்டியில் வந்தாங்க? ஏன் அந்த போலீஸ் மஃப்டியில் வரணும்? இது ஒரு கேள்வியா இருக்கு. காவல்துறை மஃப்டியில் இருக்கலாம்ல? காவல்துறை மஃப்டியில் இருக்கலாம். ஆனா சுட்டவங்க மட்டும் எல்லாரும் மஃப்டியில் இருக்காங்க. மித்தவங்க எல்லாருமே சீரோடையில் இருக்கிறாங்க. திட்டமிடப்பட்டு இதை இறக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது, இந்த சம்பவம் நடந்ததாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கிற நேரத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் டிஎஸ்பி கிட்ட பேசுகிறாங்க. அவர் அப்படிலாம் நடந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியலேங்கிறாரு. ஸோ இப்போ அவங்களோட செயின் ஆஃப் லிங்க்லேருந்து இந்த கமெண்ட்மெண்ட் வரலேங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இது ஒரு இன்சைட் ஜாப். போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ஸ்டெர்லைட் அந்த ஓனர்கள் ஏதோ ஒரு இன்சைட் ஜாப்பை தான் இங்கே நடத்திருக்கிறாங்க. இது நம்ம பார்த்துக்கணும். அரசாங்கத்துக்கே தெரியல. அரசாங்கத்துடைய கட்டமைப்புக்குள்ளே இல்லாமல் இது நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா எடப்பாடியும் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதை சொல்லலை செய்யலைங்கிறாங்க. அதே போல் டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, அவரும் அதே தான் சொல்கிறாரு. அப்போ இங்கே நடந்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வந்த போலீஸ்கள் மஃப்டியில் இருக்கிறாங்க. அடுத்து அந்த போலீஸ் அதிகாரியே ஒரு ஆடியோ பேசினதாக இப்போ வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சாதாரண ஏட்டுங்க, நான் எல்லாம் கொல்லலைங்க, கடைசியான ஒரு ஃபைனல் வார்னிங் ஷாட்டுக்காக சுட சொன்னாங்க. ஒன்று, ஃபைனல் வார்னிங் ஷாட்டை ஏன் ஒரு சாதாரண ஏட்டை கூப்பிட்டு சுட சொன்னாங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, அப்படியே வார்னிங் ஷாட்னு இப்படி சொல்லலாம் வானத்தை பார்த்து. ஏன்னா ஒரு வார்னிங் ஷாட்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலையும் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க, வார்னிங் ஷாட்டுங்கிறத வானத்தை பார்த்து சுடுவாங்க. ஆனால் இவர் உட்காந்து குறி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறி எதுக்கு வைக்கிறீங்க? ஏன்னா வானத்தில் அப்புறம் குருவியை சுடுறீங்களா? எது குறி வச்சிங்க? குறி வச்சு சுடணும்னு வார்னிங் ஷாட்டுக்கு எதுங்க குறி வைக்கணும்? வானத்தை பார்த்து சும்மா சுட வேண்டியதானே? குறி வச்சு சுடணுங்கிற அவசியம் இல்லையே. குறி வைக்கிறாரு, அது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது. இரண்டாவது, ஒருத்தர் மட்டும் சுடலை, வரிசைக்காகவே மஃப்டியில் ஒரு 4-5 பேர் அந்த சுடுறதுல ஈடுபட்டிருக்காங்க. அது நம்ம அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த குறிப்பிட்ட போலீஸ்காரர் அவங்க ஒரு டீமாக இருந்திருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு மெஸ் இன்சார்ஜ் அப்படிங்கிறத அவர் ஒரு ஆடியோவில் அவர் சொல்றாரு. அந்த கவனிச்சிங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு மெஸ் இன்சார்ஜ் அப்படிங்கிறாரு. இந்த ஆடியோவே ஒரு பொய். ஏன் அப்படின்னா, அவருடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்பொழுது எஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனத்தில் அவர் வேலை செஞ்சிருக்காரு. அது என்ன நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அவர் வேலை செஞ்சிருக்காரு. இரண்டாவது, அவர் ஒரு கான்ஸ்டபிள், சாதாரண கான்ஸ்டபிள் எதுக்கு அந்த இஸ்ரேல் நிறுவனத்தில் அவர் வேலை செஞ்சாரு, நமக்கு அது ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. இரண்டாவது, ஒரு சாதாரண ஏட்டை எதுக்கு கூப்பிட்டு இது மாதிரி சுடணும்? சாதாரண ஏட்டுக்கு எப்படி ஒரு இன்சாஸ் ரைஃபிளை பயன்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி யார் கொடுத்தா? இந்த ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இவங்க ஒரு டீம், இப்போ அவர் போட்டிருக்க அதே டிஷர்ட்டை போட்டு ஒரு டீம் ஃபோட்டோ அஸ்வின் கோட்னேஸுங்கிற முன்னாள் தூத்துக்குடி எஸ்பி கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க.
இந்த அஸ்வின் கோட்னஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில முன்னாள் எஸ்பியா இருந்திருக்கிறாரு. இல்ல இவ்வளவு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு தான் திரு பாரிசாலன் பேசுறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு இனப்படுகொலை மாதிரி ஒரு வார்த்தையிலேயே அந்த தொனியில பேசுறீங்களே. ஆமா ஆமா, இது இப்படி என்னங்க நடந்திருக்கு? இப்ப இது என்ன நடக்குது? இது இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? அரசாங்கமே நாங்க சுடலைங்குது. அரசாங்கத்துல இருந்து எந்த தரப்புமே பழி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் சொல்ல சொல்லுங்க. டிஎஸ்பி வந்து சொல்ல சொல்லுங்க. ஆமா நாங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணி தான் சுட்டோம்னு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப? ஆர்டர் இஷ்யூ பண்ணி தான் சுட்டிருந்தீங்கன்னா சொல்லிருக்கணும்ல, ஒத்துக்கணும்ல. இல்ல நாங்க சொல்லல அப்ப யார் சுட்டது? இல்ல தற்காப்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தற்காப்புக்கு எப்படிங்க வேன் மேல உட்கார்ந்து குறி வச்சு சுட்டுட்டு இருக்கீங்க? தற்காப்புன்னு என்ன துப்பாக்கி தான் கையில இருக்கல ஒவ்வொரு போலீஸ்காரன் அப்படியே சுட வேண்டியதானே? மேல எதுக்கு எய்ம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? தற்காப்புக்கு சுடுறது தான் இந்த லட்சணமா? இது வந்து ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. இது ஒரு பிளான்ட் எக்ஸிகியூஷன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் இந்தியாவை எதிர்த்து போராடுறாங்கங்கிறத உணர்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்கள் பிளான் பண்ணி ரா ஏஜென்ட்ஸ் மூலமா திட்டமிட்ட படுகொலை தான் இங்க நடத்தி இருக்காங்க. என்ன காரணம்? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? தமிழர்கள் எல்லாம் போராடிட்டே இருக்கீங்களே, எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கிறீங்களே. நீட்டுக்கு எதிர்க்கிறீங்க. என்ன அவன் கொண்டு வர அத்தனை அட்டூழிய திட்டத்துக்கும் நீங்க எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டத்தை எப்படி தடுக்கிறது? போராட்டத்துல ஏதாவது வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க வேற. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வெற்றி அடைஞ்சீங்க. இது கார்ப்பரேட் உலகத்துக்கு ஒரு பெரிய அடி. என்ன மக்கள்லாம் ஒன்று திரண்டு அப்ப அந்த வெற்றியை வந்து அவங்க சுவைக்க கூடாது. அப்ப இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்தணும். போராட வரதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரணும். ஏன்னா போராட்ட காலத்துக்கு வந்தா சாவோம் அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னா வீட்டுல இருக்க யாரும் விட மாட்டான் போராட்ட காலத்துக்கு இளைஞர்கள். ராஜ்நாத் சிங்கும் வந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஒண்ணு நடந்திருக்க கூடாது. நிச்சயமா இயல்பு நிலைக்கு திருமணம் தூத்துக்குடின்னு பேசியிருக்காரு. நடந்திருக்க கூடாதுன்னா ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அப்ப நடந்திருக்க கூடாது. சரி நடந்துருச்சு. என்ன தண்டனை தர போறீங்க? சுட்டவனுக்குலாம். அப்ப யார் பொறுப்பெடுத்துக்க போற இந்த கொலைகளுக்கு? அப்ப கொலையை வந்து அரசாங்கம் செய்யலாமா? இப்ப ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன் இயல்பா அந்த 17 வயசு பிள்ளை என்னங்க தீவிரவாதியா? அது அரசாங்கத்துக்கு என்ன எதிரா செஞ்சது? அரசாங்கத்துக்கு வரி கட்டுறவங்க தானே, குடிமக்கள் தானே. எப்படி நீங்க சொல்லலாம்? எந்த அடிப்படையில சொல்லலாம்? எந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துச்சு? ஷூட்டிங் ரைட்ஸ் கொடுப்பதற்கான அதிகாரம் என்ன? நீங்க ஒரு கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டுச்சா? எந்த காட்சி ஆதாரங்களும் இல்லையே. கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்ட மாதிரி தெரியலையே. லப்பர் குண்டுகள் சுடப்பட்ட மாதிரி தெரியலையே. தீயணைப்பு படை வீரர்கள் வந்து தண்ணி அடிச்ச மாதிரி தெரியலையே. ஒரு கூட்டத்தை விரட்டுவதற்கு இதெல்லாம் தானே சட்டம். வார்னிங் எங்க கொடுக்கப்பட்டுச்சு? துப்பாக்கி சூடு நடத்தப்படுன்னு வார்னிங் கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்காம தான் நடந்தது. இது களத்துல இருந்தவங்க எல்லாருமே சொல்றது. திடுதிப்புன்னு சுட்டுருக்காங்க. அதுவும் குறி வச்சு சுடப்பட்டிருக்கு. இல்ல மக்களால் சூறையாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சொல்றது அதுல உங்களுக்கு நம்பிக்கை? இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்துலயே மக்கள் போலங்கிறது தானே தகவல். அதுக்கு முன்னாடியே தானே போலீஸ் மடக்கி சுட்டுருக்கு. அவங்க போறதுக்கு முன்னாடியே பேரிகேட் போட்டிருக்காங்களே. அதை சுட்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. என்னதுக்கு சுடுறானுங்கன்ட்டு. புரியுதுங்களா? இங்க அப்படிதான் நடந்திருக்கே ஒழிய இது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இது போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய செயின் ஆஃப் லிங்க்ல இருந்து கமெண்ட் வரல. இது அதுக்கு மேல இருக்கக்கூடிய உளவுத்துறையில இருந்து செயின் ஆஃப் லிங்க் கமெண்ட்ல தான் வந்திருக்கு. அதுக்கு தான் நான் எவிடன்ஸோட சொல்றேன் பாருங்க. அந்த சுட்ட ஒருத்தர் ஒரு டி-ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. அந்த டி-ஷர்ட் என்ன டி-ஷர்ட்னே தெரியல. ஆனா அதே டி-ஷர்ட்ல பயிற்சி எடுத்திருக்கிற ஒரு புகைப்படம் வந்து வந்திருக்கு. அந்த புகைப்படத்தை கேட்கும்போது அது போன வருஷம் நாங்க வந்து அவர் பழைய எஸ்பி, அவர் எஸ்பி கோட்னஸ்ங்கிறவரு. அவர் யாருன்னு நீங்க அவரோட தனிப்பட்ட அடையாளத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட அப்பா வந்து உளவுத்துறையில மிக முக்கிய அதிகாரியா இருந்திருக்காரு. ஸோ இவரோட வளர்ச்சி, இவர் வளர்ந்த விதம் எல்லாமே வந்துட்டு இந்த உளவுத்துறையோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் வளர்ந்திருக்காரு. 2வது இவருடைய சமூகம் மிக மிக சந்தேகத்துக்குரிய ஒரு சமூகம். ஏன்னா கொங்கன் பிராமணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். கொங்கன் பிராமணர்களோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள். இது நீங்க நான் சொல்றேன் நம்பணும்னா அவசியமே கிடையாது. போய் நீங்களே ரிசர்ச் பாருங்க. கொங்கன் பிராமின்ஸ் எங்க இருந்து வந்தாங்கன்னு போய் பாருங்க. அவங்க வந்து லாஸ்ட் ட்ரைப் ஆஃப் இஸ்ரேல்ல இருந்து வந்தாங்கிறது ஜெனடிக்கல் எவிடன்ஸே இருக்கு. அவர்கள் யூதர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அமைஞ்சப்ப இங்க இருந்த கொங்கண பிராமணர்கள் போய் நாங்களும் யூதர்கள் தான் போய் அங்க ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறுல பதிவாயிருக்கு. சரிங்களா? அங்க இருந்து வந்த ஒரு ஆளு அந்த சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய ஒய்ஃபும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான். அவங்க பேரு அதித்தி கோஸ்தி. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. இந்த ஸ்பிக் அப்படிங்கிற நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாந்தா நிறுவனத்துடைய முக்கிய பையர் தான் இந்த ஸ்பிக். புரியுதுங்களா? சோ இவ்வளவு நெருக்கம் இருக்கு இவர்களுக்குள்ள. இவர் தான் வந்து தூத்துக்குடி எஸ்பியா இருந்திருக்காரு போன வருஷம் வரைக்கும். இப்பதான் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காரு. இப்ப இவரு இந்த துப்பாக்கியில சுடப்பட்ட டீமே ட்ரெயின் பண்ணிருக்காரு. எதுக்கு ட்ரெயின் பண்ணாரு? என்ன ட்ரைனிங்காக? ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு ஸ்னைப்பர் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க அவருடைய அஸ்வின் கோட்னஸோட புகைப்படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் கையில வச்சிருக்க அதே இன்சாஸ் ரைஃபிள் தான், இந்த அதே மாடல் ரைஃபிளை தான் இப்ப இவங்க எடுத்து சுட்டுருக்காங்க. அதுல நமக்கு இந்த வீடியோ எவிடன்ஸ் வந்து பார்க்கும்போது தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது அவர் ட்ரெயின் பண்ண டீம் தான் இங்க சுட்டுருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, இதற்கு பின்னாடி இந்த அஸ்வின் கோட்னேஸ்ங்கிற நபர் ஏதோ ஒரு விதத்துல டைப் ஆயிருக்கிறாரு. இந்த அஸ்வின் கோட்னேஸ்க்கு பின்னாடி வேதாந்தா நிறுவனம் இருக்கு. இது வேதாந்தா நிறுவனமும் உளவுத்துறையும் இன்னும் மறைஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள், டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எல்லாமே இன்வால்வ்டா இருக்கு இந்த கொலைக்கு பின்னாடி. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக தமிழர்களுடைய போராட்ட குணத்தை முற்று முழுதாக ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம்.
அதற்கு உச்சக்கட்ட அயோக்கியத்தனத்தை இந்திய அரசு இன்னைக்கு செஞ்சிருக்கு. திரு பாரிசாலன் இங்க அதிகார மையத்துல இருக்கிற திரு எடப்பாடி அரசை வேணா நீங்க கேள்வி கேட்கலாம். இதை விட்டுட்டு பிராமணர்கள் எங்க இருந்து வராங்க, ஆர்எஸ்எஸ் இப்ப எடப்பாடி அரசு நான் சொல்றது குற்றவாளிகள் தூக்கிலேற்றப்படணும். நான் முன்னாடி வரைக்கும் நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் பேசிட்டு வந்திருக்கேன். குற்றவாளிகள் கண்டிப்பா தூக்கிலேற்றப்படணும். இதுதான் நான் சொல்றது. இப்ப யார் குற்றவாளிகள்? இந்த விசாரணை யார் செய்வீங்க? எந்த அடிப்படையில செய்வீங்க? இதை நான் கேட்கறது, யார் செய்ய போறா? அரசையே தான் எடுத்து நடத்த போகுது. இப்ப நீங்க எடப்பாடி கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? எனக்கும் அந்த துப்பாக்கி சூடு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. டிஎஸ்பி, இந்த ஸ்டேட் டிஎஸ்பி என்ன சொல்றாரு? எனக்கு தெரியவே தெரியாதுன்னு பேட்டி கொடுக்குறாரு. இல்ல, இது தெரியலன்னு சொல்றது முதல்வருக்கே தெரியாம ஒண்ணு நடந்திருக்குன்றது இந்த மாநிலத்துல இது சரியான ஒரு இது நடைமுறை. அப்ப யாருங்க செஞ்சா? அப்ப இந்த மாநிலத்தை ஆளக்கூடியது யாரு? இப்ப அதுதான் நான் வைக்கிற கேள்வி. அதுக்காக தான் நீங்க நேரடியா ஆர்எஸ்எஸ் பிராமணருக்கு போறீங்க. ஆமா, இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இருக்கும்பாங்க. அங்க வட இந்திய ஊடகங்கள் என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் நீங்க கேள்வி கேக்குறீங்க? அங்க இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் மேல பழி தூக்கி போடுது. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? எங்களுக்கே தெரியலங்குது. அப்ப இங்க என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல ஆட்சி தான் நடக்குதா? தமிழ்நாட்டை யார் ரூல் பண்றது? யாருடைய செயின் ஆஃப் லிங்க்ல இந்த துப்பாக்கி சூடுக்கு இது வந்துச்சு? கலெக்டர் மாத்திருக்கீங்க. கலெக்டர் மாத்திட்டு என்ன யாரை போட்டிருக்கீங்க? இந்த தெர்மாக்குள் விட்டு கலெக்டருங்க அவரு. போட்டிருக்க கலெக்டர் தெர்மாக்குள் விட்டு காப்பாத்தினவர். அவரை கொண்டு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் விட்டுருக்கீங்க. அவர் என்ன பண்ண போறாரு? மக்களை தெர்மாக்குள் வச்சு காப்பாத்த போறாரா? என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? ஏன்னா ஒரு அந்த ஆளை தூக்கிட்டு இந்த ஆளை போட்டுருக்கீங்க. நம்ம அந்த அடிப்படையில் சந்தீப் நந்தூரி ஒரு மாவட்டத்தின் கலெக்டரா இருந்திருக்காரு. ஏற்கனவே அவருடைய பயணங்கள் சரியான முறையில தான் இருந்திருக்கு. ஆமா, தெர்மாக்கோல்ல சரியான முறையில் இருந்துச்சு. இது என்னங்க இது? அந்த அளவுக்கு ஒரு அறிவிலியை கொண்டு நீங்க போடலாமா? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உடனே எஸ்பியை மாத்தியாச்சு, டிரான்ஸ்பர் கொடுத்தாச்சு. என்ன நடந்துச்சு? யார் விசாரிக்க போறா? இந்த கொலைகளை யார் விசாரிக்க போறா? இதுதான் நம்ம மக்கள் வைக்கிற கேள்வி. இந்த கொலை நடந்திருக்கு. நேரடியா பாரதிய ஜனதா கட்சியை தான் நீங்க சொல்றீங்க, நல்லா தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் நான் சொல்லல, மத்திய அரசு சொல்றீங்க. மத்திய அரசு மட்டும் சொல்ல, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ங்கறேன், பிராமண ஆதிக்கம்ங்கறேன். இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிராமண பனியா கூட்டு சதிங்கிறேன் நான். இதை நான் ஆர்எஸ்எஸ் மேலோட்டமா சொல்லிட்டு போக விரும்பல. பிராமண பனியா கூட்டு சதி. இது திட்டமிட்டு 2 பேரும் கூட்டு சதியோட செஞ்சிருக்காங்க சார். இது எதுக்கு சார்? அவங்களுக்கு என்ன சார் நோக்காங்க? என்ன ஓனர்? பனியா தாங்க ஓனர். அகர்வால்ங்கிறது என்னங்க? பனியாங்க. அவன் வணிகங்க. அவன் காலகாலமா இந்த மண்ணை சுரண்டணும்னு நினைக்கிறவங்க. இது வரலாறு முழுக்க இருக்குதுங்க. அவன் தொழிலுக்காக அந்த மக்களை அழிக்கணும் முடிவு எடுத்துட்டாங்க. ஆமா, அப்படி இப்ப நடந்தது என்ன? எப்படி எந்த அடிப்படையில் கேட்பீங்க? அவங்களுடைய தாட் என்னன்னா, அவங்க சொல்ற இது என்ன வார்த்தைகள் என்னன்னா, போலீசாரை தாக்க முயன்றார்கள், தற்காப்புக்காக நாங்க சுட்டோம். அந்த 17 வயசுக்குள்ள தற்காப்புக்காக தாக்க நடந்துச்சு. நீங்க சரி ஓகே, வீடியோட போய் எடுத்து வீடியோ வந்திருக்கு, அது என்னது? யாரு வீட்டுக்குள்ள போய் அடிச்சு எடுத்துட்டு வரீங்க சின்ன பையனை? இது என்ன தற்காப்பா? அவன் வீட்டுக்குள்ள தானே இருக்கான். எப்படி வீட்டுக்குள்ள போய் அடிச்சிங்க? வீடியோ தான் வருது இல்ல. கரண்ட் ஆஃப் பண்ணிருக்கீங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன பையனை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம இங்க நம்மளோட ஸ்டேட் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட அதிகாரிகள் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு உங்க மேல பிரச்சனைனா நீ தான் குற்றவாளியா மாத்தப்படுவே ஒழிய உன்னோட அதிகாரி குற்றவாளியா மாத்தப்பட மாட்டான். எவனோ ஒருத்தன் சொல்றாங்கிறதுக்காக நீ அவனுக்காக வேலை செய்யாது. இவ்வளவுதான் நம்ம சொல்றது. போலீஸ்காரர்களுக்கு இப்ப உளவியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா அவர்கள் மக்களை எதிரியா பாக்குறாங்க. மக்கள் போலீஸ்காரர்களை எதிரியாக பார்க்கல. மக்கள் அந்த வேதாந்தா நிறுவனத்தையும் அந்த கார்பரேட் நிறுவனத்தையும் தான் எதிரியா பாக்குறாங்க. அந்த கார்பரேட்டுக்காக நீ மக்களை அடிக்கிறதுனாலதான் உன் மேல கோபம் வருது. நீ அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த மக்களை காப்பதற்கு தான் காவல் பணியை ஒழிய நீ அந்த ஒரு கார்பரேட் சொம்படிக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய முதலாளி போய் மக்களை அடி சுடுனால செய்யாத. துப்பாக்கி கீழே போடு. என்னாலே மக்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லி பணியை விட்டு வெளியில வா. மக்கள் உன்னை தூக்கி கொண்டாடுவான். ஏன் ஒரு போலீஸ் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த சம்பளம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க முதல்ல உங்களோட அதிகாரம்ங்கிறது மக்கள் சட்டத்துக்குள்ள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உண்மையாவே நீங்க மாபை விரட்டி விடுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை நான் வேணாம்னு சொல்லல. தடியடி நடத்துவீங்க, ஆமா நடத்துறீங்க. அதுக்கு புகை கண்ணீர் புகை கொண்டு போடுவீங்க, லாரியை தண்ணி அடிப்பீங்க, அதுக்கப்புறம் லப்பர் குண்டுகள் அடிப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா உயிரிழப்பு ஏற்படாது. ஆனா நீங்க கொன்னு இருக்கீங்க. உங்களோட மேல் அதிகாரி யார் சொன்னா? ஆனா அந்த மேல் அதிகாரியோ இல்ல அவனுக்கு மேல இருந்து செயல்பட்டவனோ மாட்ட போறது இல்லை. இன்னைக்கு யாரு கீழே இருந்து சுட்டானோ அந்த ஆள் தான் மாட்ட போறாரு. சோ இந்த வேலையை நீங்க போலீஸ்காரங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. உன் மேல் அதிகாரி சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது நீ அதை செய்யாத. தூக்கி போட்டு மக்களின் பக்கம் நில்லு. அப்படி நின்னாவே இந்த பிரச்சனை வராது. இப்ப ஏன் அப்படின்னா தமிழக மக்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு பெரிய ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க. இந்த போலீஸ் எல்லாமே சொல்லிதான் அடிக்கிறாங்கன்னு கிடையாது, வெறுப்புணர்வு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் மேல. எதுக்கு வெறுப்புணர்வு? அவன் எதுக்காக போராடுறான்? அவன் சொத்துக்காக போராடுறானா? அவன் குடும்பத்துக்காக போராடுறானா? ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கு தான் போராடுறான். அதுல உன் குடும்பமும் இருக்கு. நாளைக்கு இந்த வேதாந்த நிறுவனத்தினால உன் வீட்டுல உன் பொண்டாட்டிக்கும் உன் பிள்ளைக்கும் கேன்சர் வராதுன்னு என்ன நிச்சயம்? அது என்ன கேன்சர் இந்த நோய் ஆஸ்துமாலாம் இப்ப சும்மா வருமா? இல்ல அட்ரஸ் பார்த்தா வருமா?
இது என்ன அந்த காலத்து யூதர்கள் வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்க வீட்டுக்குலாம் பேய் வராது பிசாசு வராதுன்னு சொல்ற கதை மாதிரியா இருக்கு இது. இல்ல எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய கூற்று எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அயோக்கியத்தனுங்க, பச்சை துரோகங்க. இது பாதிப்பு வராம தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. முட்டா போயிலாம் அவனுங்களா. இங்க பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசாங்கத்தால ஃபைல் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்ஸ்ல வந்துட்டு தூத்துக்குடி மக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு கேன்சர் இல்லைன்ட்டு. மக்கள் ஏன் அங்க போராட்டம் வராங்கன்னா, அவன் குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் வீட்டு பிள்ளைகளுக்கு ஆஸ்மா வந்திருக்கு. அவன் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஆஸ்மா வந்திருக்கு. அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. அதை பாக்குறான், கண்கூடா பாக்குறான். கண்கூடா பார்த்தனால தான் அவன் இந்த அளவுக்கு இறங்கி போராட வரான். இப்போ அரசாங்கம் தான் சொல்லுது அதெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லதுதான், அதுல ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, ஏற்படலைன்னு சொன்னா ஏன் போராட வரான்? ஏன் வெறிக்கொண்டு போராட வரான்? ஏன் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வராங்க? ஒரு ஊரே ஒரு டிஸ்ட்ரிக்டே திரண்டு ஏன் வரணும்? வரணும்னு அவசியம் இல்லையே. அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்னு சொல்ல வரீங்களா? அப்ப சும்மா ஒரு வதந்தியை நம்பிட்டு தான் மக்கள் வராங்களா? இது வதந்திலாம் கிடையாது. மக்கள் அங்க அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க. இதனால பாதிப்பு ஏற்படுது. ஆமா, அப்ப இந்த நிறுவனத்தை மூடுவோம். முதல்ல எத்தனை வருஷமா மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க? ரொம்ப வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு. சட்ட ரீதியான போராட்டம் நடந்துச்சு, அகிம்சை ரீதியான போராட்டம் நடந்துச்சு, கோரிக்கை அது லொட்டு எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு உச்சகட்ட பட்சமா வந்துட்டு நீங்க மக்களை கொன்னே போட்டிருக்கீங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக. இது இது இப்படிதான் வந்து இந்திய அரசாங்கம் செயல்படும்னா, இப்படிதான் மத்திய மாநில அரசாங்கங்கள் செயல்படும்னா, இந்த அரசாங்கங்களை நம்பி மக்கள் இனிமேது வாழ முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிரே இந்த நாட்டு தன்னுடைய ராணுவமே தன்னுடைய போலீஸே தனக்காக நியமிக்கப்பட்ட ஆட்களே கொல்லுவாங்கங்கிற பட்சத்துல இனிமேல் இந்த இதை நம்பி நம்ம என்ன வாழ போறோம்? இல்ல இந்த போராட்டத்துல இந்த கலவரத்துல உயிரிழந்தவங்கள குறைஞ்சது ஒரு 7-8 பேர் ஒருங்கிணைப்பாளர்களா பார்த்து சுடப்பட்டதாக சில தகவல்கள் பரவுது. சொல்றேன், இது திட்டமிட்ட கொலை தானே சொல்றேன் நானு. இது வந்து தற்காப்பு இல்ல. ஏன்னா உட்காந்து குறிபார்த்து சுடுறான், யாரை சுடணும்னு பார்த்தானே சுடுவான். அதான் சொல்றேன். நிறைய பேர் சொல்றது என்ன, அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சவங்க, அவங்க எல்லாம் பேசினவங்க, அவங்களதான் சுட்டிருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட எக்ஸிகியூஷன். இது கொலை குற்றம். இது வந்து இது தற்காப்புக்கு சுடல. தற்காப்புக்கு சுட்டிருந்தா அது இப்படிதான் குறிச்சு மண்டையில சுடணும்னு அவசியமே இல்லையா. காலை சுட்டா ஓடப்போறான், வானத்தை பார்த்து சுட்டா ஓடப்போறான், மேல உட்காந்து வேன்ல உட்காந்து எங்கேயோ நீங்க சுடுறது கூட தெரியாதுங்க. குண்டு வந்து செத்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் சுடுறாங்கன்னு. ஏன்னா சத்தம் வரதுக்கு முன்னாடி குண்டு வந்துட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு ஸ்னைப்பர்ல உட்காந்து சுட்டுட்டு இருக்க நீ. முதல்ல ஒரு சாதாரண கான்ஸ்டேபிளுக்கு எப்படி இன்சாஸ் ரைஃபிளை பயன்படுத்த தெரிஞ்சது? ட்ரைனிங் கொடுத்தது யாரு? அந்த ட்ரைனிங் டீம் அஸ்வின் கோட்னேஸ்னால எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் டீம் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய சந்தேகம் என்னன்னா, இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கலாம்னு. இந்த மாதிரி ஒரு டீம் அவங்க ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. எங்களுக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இவங்களாம் ஏன் ரா ஏஜென்ட்டா இருக்கக்கூடாது? ஏன் இவங்களாம் ஏஜென்சியா இருக்கக்கூடாது? மாவட்ட நிர்வாகமும் இல்ல, தமிழக அரசும் இல்ல, இது ஒரு தனி டீம்ன்றீங்க. இன்சைட் ஜாப்பா ஏன் இருக்கக்கூடாது? எங்களுக்கு அதான் சந்தேகமா இருக்கு இப்ப. சந்தேகம். ஆமா, ஏன்னா வந்து டிஎஸ்பி தான் கைவிரிச்சிட்டாரு. நாங்க குடுக்கலன்னு சொல்லியிருக்காரு பேட்டியில. இப்ப ஒத்துக்க சொல்லுங்க. அப்ப நாங்க தான் சொன்னோம். எடப்பாடி வந்து சொல்லுங்க. நான் சொல்லி தான் கலெக்டருக்கு சொன்னாரு. கலெக்டர் சொல்லி தான் வந்து டிஎஸ்பி சொன்னாரு. டிஎஸ்பி சொல்லி தான் எஸ்பி பண்ணாருன்னு சொல்லுங்க. எல்லாரையும் குற்றவாளி நேற்றுவோம். ஏன் இல்லைங்கிறீங்க எல்லாம்? இப்ப சுட்டவனும் இல்லைங்கிறான். சுட்டவனும் நான் வந்து அப்ப யார் மேல பழி குற்றம்? யார் சுட்டது? இது தண்டனை இல்லாம போறீங்களா? அப்ப இது வந்து தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில திரு பாரிசாலனுக்கு நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குங்களா? சத்தியமா கிடையாதுங்க. ஏன்னா அதிகார வர்க்கமே மொத்தமா அவங்க கையில இருக்கும் பொழுது எதை தான் நம்புவீங்க மக்கள்? இந்த சிபிஐ விசாரணை நடந்தாலும் இது மக்களுக்கு வெளிப்படை தன்மையோட இந்த சிபிஐ விசாரணை நடக்கணும். அப்படி நடக்குங்கிற பட்சத்துல நம்ம நம்பலாம். ஆனா அது அப்படி நடக்குமா இந்த நாட்டுல? ரகசிய விசாரணையும் பாங்க. என்ன ரகசிய விசாரணை? நீ இந்த எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த எவிடன்ஸ் இருக்குன்னு மக்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு நீ அதை விசாரி, மக்களுக்கு தெரியட்டும். ஏன்னா செத்தவே மக்கள் தானே, பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. ஆனா நீ அதை செய்ய மாட்டேன். நீ ரகசிய விசாரணைன்னு சொல்லிட்டு கடைசியில் யார் மேலேயோ ஒரு 4 பேர் அப்பாவி மேல பழைய தூக்கி போடுவேன். இல்ல ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் உள்ள வந்துட்டாங்கன்னு எவனாவது 4 பேர் கிளம்பி வருவாங்க. இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்னால தான் இது நடந்துச்சுப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க உச்சகட்ட விஷயம் என்னன்னா, தமிழக போலீஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு மக்கள் மேல வெறுப்புணர்வு கொள்ளாதீங்க. மக்கள் அப்பாவிகள். அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் போராடுறாங்க. நீங்களும் மக்கள் தான். அந்த காக்கி சட்டை போட்டிருக்க வரைக்கும் தான் நீ அரசாங்க உத்தியோகம். வீட்டுல வந்து கைலி வேட்டியை கட்டின உடனே நீ வந்து சாதாரண மனுஷன். உனக்கும் குடும்பம் இருக்கு. அதை முதல்ல மறந்துடாத. இல்ல பாரிசாலனுக்கு போலீஸ் மேலயும் இப்ப நம்பிக்கை இருக்கு. தமிழக போலீஸ் மேல இல்ல. நான் சொல்றது போலீஸ்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியலும் உனக்கு மேல இருக்கக்கூடிய பிராமண அரசியலும் புரிஞ்சுக்காம நீ அவர்களுக்கு கீழே வேலை செய்ய. ஏன்னா நிறைய பேர் போலீஸ் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு தானே, நீங்க ஏன்டா பிச்சை எடுத்துட்டு ஓட்டு போட்டீங்கன்னு மக்கள் மேல வெறுப்பாகிறாங்க. மக்கள் அறியாமையில செஞ்சாங்கிற ஒரு காரணத்துக்காக நீ அவன் அடிப்பியா? உன் வீட்டுல ஒருத்தன் அறியாமையில செஞ்சாலும் நீ என்ன பண்ணுவ? அன்பா அரவணைப்பா சொல்லி தானே புரிய வைப்ப. அவன் அதை உடனே அடிச்சு கொண்டுருவியா? இதான் நம்ம கேட்கிற கேள்வி. போலீஸ்காரர்கள் இப்ப நீங்க கோபப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தன் வீட்லயும் போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யாதீங்க போலீஸ்காரர்கள். உங்களோட மனிதத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நான் போலீஸ்காரர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு பணிஞ்சு பேசிட்டு இருக்கேன்னா, எனக்கு உச்சக்கட்ட கோவம் இருக்கு போலீஸ்காரர்கள் மேல. ஏன் நான் பணிஞ்சு பேசுறேன்னா, போலீஸ்காரங்க எல்லாம் நல்லவங்க இருக்கிறாங்க. உளவியல் மாற்றத்தினாலதான் மனிதர்கள் மோதி கொண்டிருக்கிறாங்க இங்க.
போலீஸ்காரில் இருக்கவங்க தயவு செஞ்சு மக்கள் அடிக்கிறத கொஞ்சம் தூர போட்டுட்டு இந்த கட்டுப்படுத்துறதுக்கான வழியை பாருங்க. அடிக்காதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி உட்கார வைங்க ஒரு இடத்துல. அடிக்காதீங்க, போட்டு அடிச்சு வன்முறை தூண்டாதீங்க. வன்முறை தூண்ட தூண்ட இது முடியாது, முற்றுப்புள்ளி ஆகாது. நீ அடிக்க திருப்பி அவனாக அடிப்பான், நீ அவனை சுட சுட நாளைக்கு இன்னொருத்தவன் அவனை சுடுவான். இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடம்பூர் ராஜு வந்துட்டு 25 கோடி வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து தூத்துக்குடி மக்களால பெரு அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல, அதையும் நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில மக்களுக்காக யாரெல்லாம் போராடக்கூடியவர்களோ, மக்களுக்காக யாரெல்லாம் ஆயுதம் தூக்க தயாராக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அப்படி முக்கியமா யாருன்னா ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடியுமா ராக்கெட் உங்களுக்கு ராஜா. தெரியும்? ராக்கெட் ராஜா அவர் வந்து இல்ல அவரு கைதாயிருக்காரு. அவர் கைதாகி கைது தாங்க ஆயிருக்காரு. ம். அவர் சரண்டர் ஆயிருக்காருங்க. ம். ஏன் இவ்வளவு நாள் சரண்டர் ஆகாம திடீர்னு அவருக்கு ஒரு லாக் வச்சு சரண்டர் ஆக்கியிருக்காங்க? ஏன்னா ராக்கெட் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸா இருப்பாரு. இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது கண்டிப்பா களத்துல இறங்குறது அவங்களோட ஆட்களா இருக்கும். அவர் ஆனா சரண்டர் ஆயிருக்காரு. அது இல்லாம மீனவர்கள்ல மிக முக்கியமான ஆட்கள்லாம் மீனவ சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், அதுல போராட்ட இது கொண்டவங்க எல்லாருமே வந்துட்டு அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முன்னாடியே ப்ரீ பிளான்டா இவங்க செஞ்சிருக்காங்கிற ஒரு சந்தேகத்தை வலுக்க செய்யுது. புரியுதுங்களா? இது ஒரு ப்ரீ பிளான்ட் எக்ஸிகியூஷனா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது ஒரு தற்காப்புக்கானதா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்னைப்பரை வந்து போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு பிஸ்டல் வச்சு சுடலாம். புரியுதுங்களா? எல்லார்கிட்டயும் பிஸ்டல் இருக்குது. எல்லார்கிட்டயும் சாதாரண துப்பாக்கி இருக்குது. நீ குறி வச்சு சுடுற இத வச்சு நீ சுடணும்னு அவசியம் இல்ல. ஸோ நம்ம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நமக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கு. அது எல்லாமே வெளிப்படையா நடக்கணும்னு நம்ம சொல்றோம். இதை விட மிக முக்கிய கோரிக்கை என்னன்னா, இதுல உயிர் பலியான தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரே இடத்துல நினைவு மண்டபம் கட்டணும். இந்த போராட்டம் வந்து மறக்கப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து கார்ப்பரேட்டுக்கும் தமிழருக்கும் நடந்த, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் நடந்த ஒரு போராட்டம். இந்த கார்ப்பரேட்டுக்காக இந்த மக்களை கொன்று ஒழிச்சிருக்கு இந்த அரசு. இப்ப இந்த புரிதலை வந்து மக்கள் கடந்து போயிடக்கூடாது. இது ஒரு மாபெரும் துக்க நாள். அதனால இவர்கள் எல்லாத்திற்கும் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்துட்டு நினைவிடம் கொடுக்கணும். இதை ஒரு கோரிக்கையா வைக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இந்திய அரசை எதிர்த்து நிறைய தமிழர்கள் போராடினாங்க. 500க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. ஆனா அந்த 500க்கும் மேற்பட்டவங்க அவங்கவுங்க வீட்டுல புதைச்சனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, யார் செத்தா, யார் நமக்காக போறானா, யார் நமக்காக உயிர் துறந்தாங்கிற பேரு இது கூட நமக்கு தெரியாம போயிடுச்சு. அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுவும் நான் ஒரு கோரிக்கையா நீங்க வைக்கிறேன். இப்போ மாநில முதல்வரா இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து எனக்கு தெரியவே இல்ல. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்றத எப்படி பார்க்குறீங்க? அதே மாரி கர்நாடக முதல்வர் இப்ப பதவியேற்கிற குமாரசாமியா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும், எல்லாருமே வந்து திரு மோடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது சொல்றாங்க, இது ஒண்ணும் தமிழ்நாடு கிடையாது. அதே மாரி எடப்பாடி பழனிசாமி கிடையாது நாங்க ஒண்ணும் அப்படின்ற மாரி ஒரு தொனியில பேசுறாங்க. இந்த அளவுக்கு தமிழகம் மற்ற மாநிலங்கள்லாம் எள்ளி நகையாடுற அளவுக்கு போயிடுச்சா? என்ன காரணம் இதுக்கு? இப்ப போராடி ஓடிட்டு இருக்க மக்களுக்கு நம்ம வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கல. புரியுதுங்களா? இது இப்போ வந்து ஒரு பப்பட் ரூலா போயிட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்க நமக்கு எதிராக நிறைய செஞ்சிருந்தாலும் கூட ஆதரவா செஞ்சிருந்தாங்க, எதிராகவும் செஞ்சாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்து தான் அவங்க செயல்பட்டாங்க. ஆனா எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பே நமக்கு எதுவுமே தெரியல. முழுக்க முழுக்க ஒரு பப்பட்டா மாறி இருக்கிறாங்க. இந்த பப்பட் ரூல் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம தூக்கி எறிஞ்சாகணும். அதற்கான போராட்டங்களும் தமிழக மக்கள் முன்னெடுக்கணும். அதற்கான கருத்தியலும் நம்ம பேசணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் நம்ம இது 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 வேணாம். இதை நம்ம தூக்கி போடணும். தினந்தோறும் அமைச்சர் ஏன்னா ஜெயக்குமார் பேசுறாரு. எல்லா துறை அமைச்சர்களும் பேசுறாங்க. அவங்கவங்க துறையில பணியாற்றிட்டு தானே இருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும்ல. ஏங்க இப்ப நான் கேட்கிற கேள்வி, எல்லாம் நல்லா பணியாற்றுறீங்க, அப்புறம் எனக்கு தெரியலன்னு ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? வாங்க, நாங்களும் குற்றவாளி தான். எடப்பாடி பழனிசாமியாவே வர சொல்லுங்க, வந்து பேச சொல்லுங்க. ஆமாங்க, நான் தான் சொன்னேன், நான் சொல்லி தான் கொன்னாங்க, நீங்க சொல்லாம கொன்னாங்கன்னு ஏன் சொல்றீங்க? இப்போ நீங்க ஏதாவது ஒரு விதத்துல போய் சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படியோ எடப்பாடி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றவாளியா தான் இருக்காரு. புரியுதுங்களா? நாங்க சொல்றது என்னன்னா, எதுக்கு? இப்ப ஏன் அப்படின்னா, வட இந்தியால முழுக்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தான் தெரியுதே, ஸ்டேட் கவர்மெண்ட்டே இங்க இல்லைன்னு. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணு இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல. இது என்னமோ கவர்மெண்ட். என்னமோ நடந்துகிட்டு இருக்கீங்க. யாருமே பொறுப்பு எடுத்துக்கலன்னா அப்ப யார் தான் இங்க பண்றது? யார் எக்ஸிக்யூட் பண்ணது இந்த மர்டர்ஸ? யாருமே பொறுப்பு எடுக்கலாம். அப்ப என்ன அப்படியே விட போறீங்களா? மக்கள் செத்தா செத்துட்டு போட்டும்னு. இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து வன்முறையை கையாண்டுகிட்டு இருக்கு. இணையதளத்தை முடக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது என்ன சுதந்திர நாடா? இல்ல என்ன மிலிட்டன்ட் ரூலா? என்ன? இது இது இப்ப ஏதாவது ஒரு சர்வாதிகாரம் நான் என்ன கேட்கிறேன், மாநில சுயாட்சிக்கு, இடஒதுக்கீடுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னுதாரணமா இருந்தது. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வலிமை இல்லாத ஒரு அரசு அமைந்து இப்ப ஆட்சி செய்துன்றது உங்களுடைய வாதத்தை நான் கூற்ற எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? ஏன் என்ன போய் அப்படி ஒரு நிர்பந்தத்துல அவங்க போய் அப்படி அமர்ந்து உட்காந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்றீங்க? ஏங்க இது அவங்க வந்து பதவியை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம். அவங்க இந்த ஆட்சியை வச்சு கொஞ்சம் கொள்ளையடிச்சுக்கணுங்கிற பாக்குறாங்க. இதை தவிர வேற என்ன நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்க போகுது? உண்மையானவரா இப்ப எடப்பாடியும் ஓபிஎஸும் நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா என்னைக்கோ ஆமா அம்மா செத்துட்டாங்க, இப்ப எங்களால நிர்வகிக்க முடியல, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, புது எலெக்ஷன் வை, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கலாம்ல.
ஏன் அம்மா வழியில ஆட்சி நடத்துறாங்க. எங்க அம்மா வழியில ஆட்சி நடத்துறாங்க? நீட் எக்ஸாம் அந்த அம்மா எதிர்த்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? ஆதரிக்கிறாங்க, வர வச்சுட்டாங்க. அந்த அம்மா எதிர்த்த எல்லாத்துக்குமே இவங்க இவங்க வந்து மாறி மாறி தானே ஆதரிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன என்ன அம்மா வழி? என்ன வழி? புரியுதுங்களா? இது 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 இந்த கவர்மெண்ட் நமக்கு தேவையில்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டும் கிடையாது. புது எலெக்ஷன் வரணும். இது வந்து கவர்னர் ரூலுக்கு கொண்டு போங்க. ஏன்னா கவர்னர் ரூலுக்கு அட்லீஸ்ட் கொண்டு போனானாச்சு எவன் மேல இருந்து இயக்குறானோ அவன் டைரக்ட்டா கை காமிக்க முடியும். ஏன்னா இப்ப இங்க நம்ம கை காமிச்சோம்னா அவன் என்ன சொல்றான்? "ஏய் ஸ்டேட் கவர்மெண்ட் தான ரூல்ல இருக்கு. அங்க கை காமிங்கிறான்." ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கானே நமக்கு தெரியாத அளவுக்கு இவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. சோ நம்மனால யாரையுமே கை காமிக்க முடியல. புரியுதுங்களா? இப்ப கவர்னர் ரூலா இருந்துச்சுன்னா கவர்னர் ரூல்னா டைரக்ட்டா மாட்டுவானுங்க. எவன் இங்க வேலை செய்றானோ, எவன் இத இயக்குறானோ மாட்டுவானுங்க. அவனுங்க அட்லீஸ்ட் அவனுங்க குற்றவாளி ஆவானுங்க. இப்ப என்னமோ அவனுங்க ரொம்ப நல்லவனுங்க மாரியும், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் செய்ற மாரியும் வட இந்திய ஊடகம் திரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சோ அதனால இவங்கள பதவி விலக சொல்லுங்க. இல்லைன்னா மக்கள் போராடி இந்த 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 கவர்மெண்ட்ட தூக்கி எறிய சொல்லணும். கவர்னர் ரூல் வரட்டும். ஓப்பனா களத்துல எதிரிக்கு எதிரி மோதுவோம். ஆளுநர் செயல்பாடு சரியா இருக்குன்றீங்களா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் கிடையாது. எதிரினாச்சும் வெளிப்படையா இருப்பான். இங்க எதிரி வெளிப்படையா இல்ல. இப்ப அதான் நமக்கு பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம யார குற்றவாளியா கை காமிக்கிறது? எடப்பாடிய குற்றவாளியா கை காமிச்சீங்கன்னா, எதிரி ஜாலியா மேல உட்கார்ந்துட்டு தான் இருக்க போறான். எதிரிய டைரக்ட்டா கை காமிக்க முடியல நம்மனால. அதனால தான் சொல்றேன் இந்த ரூல் வேணாம். ஆளுநர் ஆட்சி கூட சரின்னு சொல்றீங்க அப்போ. ஆளுநர் ஆட்சி வரட்டும். அதுக்கப்புறம் ஆளுநரும் கொல்லுவான். அப்பதான் தெரியும். யாரு கொன்னதுன்னு. அதுதான் நான் சொல்றேன். ஆளுநர் ஆட்சி சரின்னுலாம் சொல்லல. இப்ப நடக்கிறது தமிழ்நாட்டுல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஆட்சி நீங்க நம்புனீங்கன்னா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நடக்கிறதே ஆளுநர் ஆட்சி தான். இப்ப நடக்கிறதே பிஜேபி ஆட்சி தான். இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப கொன்னது யாரா இருக்கும்? அவங்களா தான் இருக்கும். ஆனா கை காமிக்க முடியல நம்மளால. குற்றவாளிகள ஆக்க முடியல. காரணம் பப்பட். இங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒரு பப்பட்டா இருக்கனால நம்மளால கை காமிக்க முடியல. அதான் இங்க பிரச்சனை. அப்ப அட்லீஸ்ட் கை காமிக்க முடியும். குற்றவாளிகள வெளிப்படையா கொண்டு வர முடியும். அதுக்கு தான் சொல்றேன் இந்த ஆட்சி வேணாம். எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி வந்து நமக்கு ஒரு பெரிய கேடு தான். இத முதல்ல ஒழிச்சு விட்டுட்டு, ரீ எலக்ஷன் வைங்க. இல்ல கவர்னர் ஆட்சி கொண்டு வாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. பட் இந்த ஆட்சி வேணாம். இப்போ சமீப காலமாக ஆபரேஷன் டிஎம்ஜின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன். திருமுருகன் காந்தி, ஆபரேஷன் திருமுருகன். அது மாதிரி போராடக்கூடியவர்கள், களமாடி பேசக்கூடியவர்கள், ஜனநாயக முறையில வார்த்தைகளை வெளிப்படுத்துறவங்க கூட இது மாதிரி ஒரு ஆபரேஷன் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னதான் நடக்குது அப்ப தமிழ்நாட்டை எந்த ஒரு வடிவத்துல ஒரு வட்டத்துல கொண்டு வந்து உள்ள நிறுத்தணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு முயற்சியில பண்றாங்க இதெல்லாம்? இது ஆபரேஷன் டிஎம்ஜிங்கிறது வந்து என்ன திருமுருகன் காந்திய வீழ்த்துறதுக்கு தான் ஆபரேஷன் பண்ணுங்க. ஏன் திருமுருகன் காந்திய மேல கொண்டு வரதுக்கு ஆபரேஷன் நடக்கலாம்ல? நீங்க என்ன ஆபரேஷன் டிஎம்ஜின்னா என்ன? ஆபரேஷன் எல்லாலன்னு இவங்க ஒரு விடுதலை மேல புலி கொண்டு பண்ணாங்க. வர்றதுக்காக. ஆமா. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்குது. அவர தானே தூக்கிட்டு வராங்க. அவர தானே போராடுற மாரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அவர தானே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆபரேஷன் டிஎம்ஜிங்கிறது திருமுருகன் காந்திய கொல்லணும்னா, அத எதுக்கு சொல்லிட்டு செய்ய போறானுங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? எதுக்கு பேர் வைக்கணும்? ஆபரேஷன் டிஎம்ஜி, ஆபரேஷன் திருமுருகன் காந்தின்னு சொல்லிட்டே வைக்கணுமா? புரியுதுங்களா சொல்றது? அப்ப திருமுருகன் காந்திய பெரிய ஆளா காட்டுறதுக்கான பாஜக வளர்த்து விடுதுன்றீங்க திருமுருகன். என்ன அதெல்லாம் நமக்கு தெரியல. எவன் வளர்த்து விடுறான்லாம் நமக்கு தேவையில்ல. ஆனா அவர வளர்த்து விடுறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவரைக்கும் ஏங்க ஜெயில்ல கைதாகிறாருன்னா என்ன நாங்கலாம் தான் கைதாயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் ஒரு வீடியோவும் காமிக்கிறதில்ல, ஒரு மீடியாவும் காமிக்கிறதில்ல. இவர் கைதாகும்போது மட்டும் எல்லா மீடியாவும் சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. இவர் வெளியில வரும்போது சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. உள்ள போகும்போது ஒரு கெட்டப்ல போறாரு. வெளியில வரும்போது ரஜினி மாரி வெளியில வராரு. என்ன? இது அப்படியே சினிமேட்டிக்கா அதுக்கு முன்னாடி ஒரு பாடி லாங்குவேஜ், இதுக்கு பின்னாடி ஒரு பாடி லாங்குவேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தியல், திராவிடம் பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தமிழ் தேசியம் பேசுறாங்க. என்ன? அது எப்படி ஒரு 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 செட் ஆஃப் குரூப் டக்குன்னு அப்படியே ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் வருமா அவங்களுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தோனே தமிழ் தேசியமா மாறிடுமா? அவ்வளவு நாளா திராவிடம் பேசிட்டு இருந்தவங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு வராங்க, அடுத்து அப்படியே தமிழ் தேசியம். அப்ப இது இது வந்து ஆபரேஷன் டிஎம்ஜிங்கிறது என்னுடைய பார்வையில அது திருமுருகன் காந்தி வளர்த்து விடுறதுக்கான வேலையை ஒழிய, திருமுருகன் காந்தியை அமுக்குறதுக்கான வேலை கிடையாது. அவர் உண்மையா போராடவே இல்ல, மக்களுக்காக எல்லாம் இங்க போராடல. பாருங்க, போலியான போராளிகளை முன்னிலைப்படுத்துறது தாங்க அரசாங்கத்தோட வேலையா இருக்கும். போலியான போராளிகள். ஏன்னா அவனுக்கு அப்பதான் அவனால செய்ய முடியாது சார், எல்லாத்தையுமே. அரசே தான் இந்த ஆபரேஷன் டிஎம்ஜி மீன்ஸ் அவரை வந்து ஒண்ணும் இல்லாம அவருடைய போராட்ட வடிவம் மழுங்கடிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில கொண்டு வந்ததுன்றாங்க. அது யார் சொல்றா? அது இல்ல. யார் சொல்றா? திராவிட இயக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. திராவிட ஃபாலோவர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே திருமுருகன் காந்தியை தான் தூக்கி விடுறதுக்கு தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. திராவிட இயக்கம் இப்ப திருமுருகன் காந்தியை வளர்த்து விடுதுன்றீங்க. ஆமா. எதுக்காக பண்றாங்க? அவரை எதுக்காக வச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ் தேசிய சிந்தனை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழர்களுக்கு வந்துருச்சு. அதே சமயத்துல திராவிட எதிர்ப்பும் தமிழர்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் நீ தான் அரசியல்ல இருந்த, இவ்வளவு நாள் நீ தான் அரசாட்சியில இருந்த, என்னென்னலாம் ஆரிய சிந்தனை செய்யணுமோ அத்தனையும் நீயும் செஞ்சிருக்க. அவன் தமிழை கெடுக்கணும்னு நினைச்சா நீயும் தமிழை கெடுத்து தான் விட்டுருக்க. நீ தமிழை வளர்த்த மாதிரி தெரியல. அவன் இந்திய திணிச்சா நீ ஆங்கிலத்தை திணிச்ச. ஏதோ ஒண்ணு நீங்க எல்லாம் 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ் மொழியையும் தமிழர் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிக்கிறதுக்கு தான் பார்த்திருக்கீங்க. இது எல்லாமே இன்னைக்கு தமிழர்களுக்கு புரிதல் ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த புரிதல் ஏற்பட்டு வரும்பொழுது என்ன ஆகுது? திராவிடமும் இன்னைக்கு குற்றவாளியா இருக்குது, ஆரியமும் குற்றவாளியா இருக்குது. இப்ப திராவிடம் என்ன பண்ணுது? தமிழ் தேசியத்தை வளரக்கூடாதுங்கிறது. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வைகோ. வைகோ ஒரு பேட்டியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. புதிய இயக்கங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம எதிர்க்கணும்.
2 கட்சி அதிமுக, திமுக 2 ஒண்ணு சேர்ந்து இது ஈழத்துல இனப்படுகொலை நடக்கும்போது கூட இவரெல்லாம் பேசல. இல்ல திரு பாரிசாலன் பேச்சு எப்படி இருக்குன்னா, திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒரு தட்டுல வச்சுட்டு தமிழ் தேசியத்தை ஒரு தட்டுல வைக்கிறீங்க. ஆமா. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு. சார் எந்த காலத்திலயும் இங்க வந்து ஆரியமோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ இங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க தான் சார் கத்துறாங்க. திராவிடம் பேசுறவங்க கத்திட்டு நீங்க இருக்காங்க. பாருங்க, ஆர்எஸ்எஸ் உருவான காலமும் திராவிட இயக்கம் உருவான காலமும் இரண்டும் ஒரே காலகட்டத்தில் உருவான இயக்கங்கள். சரிங்களா? இது 2யும் உருவாக்குறது ஒரே இயக்கம் தான். என்னோட பார்வை வேற, உங்களுடைய பார்வை வேற. சரிங்களா? என்னுடைய பார்வையில ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு. ஏன்னா இங்க பாருங்க, நீச பாஷைன்னு சொல்றான் ஆரியன், காட்டுமிராண்டி மொழிங்கிறான் திராவிடன். என்ன உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது? தமிழனுக்குன்னு பண்பாடு கிடையாது, அவன் ஒண்ணுக்காகவே அவன் சூத்திரங்கிறான். இவன் என்ன சொல்றான்? தமிழனுக்குன்னு ஒண்ணும் கிடையாது, இவனுக்கு பண்பாடு கிடையாது, இதெல்லாம் ஆரிய பண்பாடுங்கிறான். என்ன திருடன் நம்மளோட பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட அடையாளத்தை திருடும்போது, ஆமாமா அது அவனோட தான் சொல்றேன், கூட்டு கலவாணியா இல்லையா? இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். இவ்வளவு நாளா வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் இங்க செயல்பட்டு இருந்திருக்காங்க. அது காரணம் என்ன? ஆரியம் என்னென்னலாம் இங்க செய்யணும்னு நினைச்சதோ அத்தனை திட்டங்களும் இங்க தமிழ்நாட்டுல நடந்துச்சா இல்லையா? யார் ஆட்சியில இருந்தது? ஆரியமும் திராவிடம் வெவ்வேறுனா எப்படிங்க ஜெயலலிதாங்கிற ஒரு பாப்பாத்தி திராவிட கட்சியில மேல வர முடியும்? எப்படிங்க கமலஹாசன் இன்னைக்கு தன்னை திராவிடம்னு சொல்லிக்க முடியும்? ஆரியமும் திராவிடம் வெவ்வேறுனா எல்லாம் ஒரே குட்டையில ஒரே மட்டை தான். புரியுதுங்களா? இதுக்கு வரலாற்று ரீதியாவும் நீங்க போகலாம். திருஞான சம்பந்தரை திராவிட சிசுங்கிறாங்க. இதுக்கு நீங்க வரலாறு ரீதியாவும் என்கிட்ட தரவுகள் இருக்கு. சரிங்களா? 2 ஒரே தரப்பு. இவங்க 2 பேரும் ஒண்ணா கூட்டு கலவாணியா இருந்துட்டு தமிழ் தேசியத்தை தான் வளர விடாம தடுத்துட்டு இருக்காங்க காலகாலத்துக்கு. பாரிசாலன் அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற வேற அப்படின்னு பார்த்தா இதுவே ஒரு பிரிவினைவாதம் தான். திரு எச் ராஜா சொல்ற மாதிரி இது ஒரு பிரிவினைவாதம் தானே. இது எப்படி பிரிவினைவாதமா இருக்கும்? அப்ப ஆரியமும் திராவிடம் வெவ்வேறுங்க மட்டும் என்ன? ஒன்றுபட்ட பாரதத்துல தான் நம்ம வாழ்றோம். சரி, ஒன்றுபட்ட பாரதம் பேசுனீங்க, ஏன் திராவிடம் பேசுனீங்க? ஏன் திராவிடம் பேசுனீங்க? எனக்கு அதான் புரியல. ஒன்றுபட்ட பாரதத்துல ஏன் திராவிட நாடு கேட்டீங்க? இல்ல திராவிட நாடு கோரிக்கை நீர்த்து போயிடுச்சு. அது இப்ப யாரும் அது கேட்டது நீர்த்து கிடையாது, போச்சு. கேட்கல. திராவிடம் ஏன் பேசுறீங்க அப்ப? குப்பையில போட வேண்டியதானே? ஒன்றுபட்ட பாரதம் வேணும். நம்ம எல்லாம் ஒரே ரத்தம். இன்னைக்கு யாரு திராவிட நாடு கேக்குறது? யார ஸ்டாலின் கேக்குறாரா? ஏன் அப்ப திராவிட இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? தூக்கி போட்டு போங்க. தமிழ்நாட்டுல தானே இயக்கம் நடத்துறீங்க. ஏன் கர்நாடகால போய் திராவிட இயக்கம் நடத்துங்களேன். திராவிடர்கள் தானே. இல்ல திராவிட கட்சிகள் அங்கேயும் இருக்கு. மாநிலமா எல்லா மாநிலங்களும் இருக்கு. எங்க என்ன கட்சி. இருக்கு? அது இருக்கும். எங்க இருக்கு. இருக்கு? இருக்கும். இங்கேயும் பிஜேபி இருக்குது. இருக்கா? என்னங்க பேசுறீங்க? அங்க ஏதாவது ஒருத்தன் வீட்டுக்குள்ள வச்சு நடத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. திராவிடம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் தொடர்ந்து வலிந்து திரிக்கப்படுது. அப்ப அதுக்கு காரணம் என்ன? நீ கேரளாலயும் திராவிட உணர்வை பேசியிருந்தீன்னா, கர்நாடகால, ஆந்திராலயும் திராவிட உணர்வு பேசியிருந்தீன்னா, அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. நீ தமிழ்நாட்டுல மட்டும் திராவிடம் பேசிக்கிட்டு இருந்தீன்னா, அப்ப தமிழ்நாட்டுல என்ன வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திராவிடம் பேசுற? தமிழ் தேசியம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திராவிடம் பேசுற. வேற என்ன? தமிழ் தேசியம் பேசுறவர்கள்லாம் திராவிடர்கள் ஏன் இப்ப எதிர்க்கணும்? நாங்களும் ஆரியத்தை எதிர்க்கிறோம். நாங்களும் பிராமணரை எதிர்க்கிறோம். நாங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம். எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கும்போது நீ என் கூட நட்பு இயக்கமெல்லாம் வரணும். நீ என்ன பண்ற எங்களுக்கு? நீங்க என்ன எதுக்கு எதிர்க்கிற? நீ என்ன இனவாதி ஏன் பேசுற? நீ திராவிட இனம் பேசும்போது நீ இனவாதி இல்ல. நாங்க தமிழ் இனம்னு பேசும்போது நாங்க இனவாதியா மாறிட்டோம்னா, அவங்க என்னன்றாங்க, திராவிடத்துல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே தமிழ் தேசியவாதிகளே அப்படின்றாங்க. ஏங்க எங்க கூட இருந்தவங்க தானப்பா அப்படின்றாங்க. திராவிடம்ங்கிறதுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் விளக்கம் கொடுத்திருக்காங்களா? ஒரு சில பேர் கேட்டா தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் தான் மூத்த இனம், அதுல இருந்து பிரிந்தது தான் திராவிட இனம். இப்ப என்ன சொன்னா திராவிடம்ங்கிறது தான் தமிழ்னு வந்துச்சுன்னு ஒருத்தன் பேசுறான். மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? சோ அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் கிடையாது, வேலிடான எவிடன்ஸ் கிடையாது. சோ அதெல்லாம் வச்சு நம்ம குழப்பிட்டு இருக்க வேணாம். ஃபீல்ட்ல பாருங்க. ஏன் திராவிட இயக்கத்தவர்கள் தமிழ் தேசியத்தை திட்டுறாங்க? ஏன் தமிழ் தேசியத்தை ஒடுக்க நினைக்கிறாங்க? ஏன் தமிழ் தேசியம் பேசுற தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க ஆர்எஸ்எஸ் கைகூலி அடிமைகள்னு பேசுறாங்க? அப்படி இருந்தும் திராவிடத்தை காட்டிலும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தான் ஆரியத்தை வெறி கொண்டு எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நீ ஏன் வந்து எங்களை திட்டிகிட்டே இருக்க? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? நீ தான் பிராமணர்களோடய, நீ தான் ஆரியரோடய, நீ தான் வந்து அவங்களோட செயல் திட்டத்தை எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுட்டு மண்டையாடிட்டு உட்காந்துட்டு இருக்க. தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு வரைக்கும் கார்பரேட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. எவனாவது ஒரு தமிழ் தேசியவாதி கார்பரேட் அரசியல் வேணும்னு பேசி கேட்டுக்கிறீங்களா? ஒருத்தன் எடுத்து காமிங்க. ஒருத்தன் காமிங்க. ஒரு அடிப்படை தொண்டன்ல காமிங்க ஒருத்தனை. கார்பரேட் அரசியல் வேணும்னு பேசுறவன பேச மாட்டான். ஆனா திராவிடத்துல எத்தனையோ பேர் மாறி மாறி பேசுவாங்க. சீமான் சொல்ற தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும்ன்ற சொல்ற கூட்டம் நீங்களும் வரவேற்கிறீங்களா? ஆமா. இப்ப தமிழர் நாட்டை உங்க வீட்டுக்கு யார் அப்பாவா இருக்கணும்? உங்க வீட்டுக்கு யார் தலைவனா இருக்கணும்? நீங்க தானே இருக்கணும். ஒரு ஊருக்கு சரிங்க, ஒரு ஊருக்கு யாருங்க ஊர் தலைவரா இருக்கணும்? பக்கத்து ஊருக்காரன் இருக்கலாமா? ஒரு ஊருக்கு அந்த ஊருக்காரன் தான் தலைவனா இருக்கணும். அப்போ அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்காரன் தானே தலைவனா இருக்கணும். அந்த இனத்தவன் தானே தலைவனா இருக்கணும். தமிழக அரசியல்ல வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு மாநிலங்கள் இருந்தவங்க கூட இங்க ஆண்டிருக்காங்க. அவங்க தான் ஆண்டிருக்காங்க நிறைய. நீங்க எடுத்து லிஸ்ட் எடுத்து பாருங்க. தமிழ் அதிகமா ஆண்டிருக்கானா? அவன் அதிகமா ஆண்டிருக்கானா? பிறமொழியாளர்கள் அதிகமா ஆண்டிருக்காங்களா? வரிசைக்கு எடுங்க. 1-2 பேர் தான் தமிழர்கள் ஆண்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதுலயும் பாதி பேர் வந்து அந்த டைமிங்குள்ள இல்லாம சில பேர் பப்பட் நம்ம ஆளுங்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் பப்பட் ரூல்ஸ் இந்த மாதிரி தான் நிக்குமே ஒழிய உண்மையாக தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தமிழர்லாம் இது வரைக்கும் கால் எடுத்தே வைக்கல. காமராஜர் வந்தாரு, நாடு நல்லா இருந்துச்சு. அவரே இந்தியன் தான் பேசினாரு. புரியுதுங்களா? அப்போ கூட நாடு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம சொல்றோம், ஒரு இந்த மண்ணின் மைந்தன் தான் இந்த நாட்டை ஆளணும். அப்பதான் ஒரு அளவுக்குனாச்சும் இந்த நாட்டுல நடக்கிற அப்படின்னா
அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க தேடுங்க களத்துல. ஏங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? இல்ல நான் என்னோட உங்களுக்கு பர்சனல்ங்க. நான் ஒருத்தர் ஆதரிக்கிறேன், நான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணேன், என்னோட பர்சனல். நான் ஏன் ஆதரிக்கிறேன், நான் ஏன் சப்போர்ட் பண்றேங்கிறத தான் நீங்க கேட்கணுமே ஒழிய, நான் யார வேணாலும் ஆதரிப்பேன். நான் யார வேணாலும் ஓட்டு போட சொல்லுவேன். அத நீங்க பார்த்து நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. இல்ல உங்களுக்கு புத்தி மக்கள் இருக்கு. மக்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறாங்க, பாக்குறாங்க. திரு நான் பாரிசாலன் என்னோட சொல்றது என்ன? வார்த்தையவே நான் என்ன சொல்றேன்னா, யோசி, சிந்தின்னு தான் நான் சொல்றேனே ஒழிய, என் பேச்ச கேட்காதன்னு தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? நான் நாளைக்கு வேலை போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? நம்பிட்டு இருப்பீங்களா? இந்த தனி மனித துதிபாடல் வேணாம். கருத்துக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுங்க. கருத்து இப்ப நான் சொல்றேன், பாரிசாலன் இந்த கருத்து சொல்றாரு. பாரிசாலன மதிச்சுக்கோ. பாரிசாலன் நாளைக்கு மாத்தி பேசினாலும் பாரிசாலன போட்டு நீ மிதிக்கணும். அதுதான் ஒரு நாட்டு மக்களுக்கான சரியான பார்வையா இருக்கணுமே ஒழிய, பாரிசாலன் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னா, நாளைக்கு நான் வேலை போவேன். இத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இது நடந்துட்டு இருக்குன்றீங்களா? அது மாதிரி? ஆமா. இப்படித்தானே பேசி வரானுங்க. அப்புறம் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், வேலைய வச்சுட்டு போயிடுறான். ஏன் மக்கள் நம்பாதீங்க. தயவு செஞ்சு அவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் குடுங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காதீங்க. இதத்தான் நான் சொல்றேன். அப்படி சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், இந்தந்த காரணத்துக்காக இன்னார நான் ஆதரிக்கிறேங்கிற பட்சத்துல, உனக்கு அந்தந்த காரணங்கள் சரியா பட்டுச்சுன்னா, நீ அந்த ஆள ஆதரி. இல்லன்னா ஆதரிக்காத. இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். நீ யோசிக்கணும். முடிவெடுக்க வேண்டிய இடம் உன் கையில. நீ தான் ஓட்டு போட போற. நீ தான் தேர்ந்தெடுக்க போற. நீ தான் அரசியல தீர்மானிக்க போற. நீ யோசி. நீ போராட்ட வடிவத்தை பண்ணு. நான் சொல்றேங்கிறதுக்காக நீ இப்படி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றேங்கிறதுக்காக நீ முழுசா நம்பணும்னு அவசியம் இல்ல. நீ தேடி உனக்கே ஒரு புத்தியில நீ ஒரு அனலைஸ் பண்ணி பாரு. ஆனா தேடாம சோம்பேறித்தனப்பட்டு உட்காராத. தேடி பாரு. தேடாம உட்கார்ந்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் வாயிலேயே சுடுவானுங்க. புரியுதுங்களா? அதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. திரு ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க? அவங்களும் வந்து களத்துல இறங்கி மக்களுக்காக பேசுறாங்க. திரு கமலஹாசன் இப்ப தூத்துக்குடி எல்லாம் பயணம் போயிட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க எல்லாம் வரலாமா? இங்க ஆட்சி செய்யக்கூடிய அதிகார மையத்துக்கு அவங்க வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்களா? அவங்க பின்னாடி இருக்காங்களே மக்கள். எல்லார் பின்னாடியும் மக்கள் இருக்காங்க. ஹெச் ராஜா பின்னாடி கூட பேட்டி கொடுக்கும்போது நான் தனியாலாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி 4 பேர் நிக்க தான் செய்வான். நிக்கிறவன் யாருன்னு பாருங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்றது. சரிங்களா? இப்ப கமலஹாசன் பேசுறாரு, போறாருன்னா பேசட்டும். இந்த மக்களுக்கான அதிகாரத்த பேசட்டும். நம்ம கேட்கிற கேள்வி, ஏன் இப்ப பேசுறீங்க? இதே மக்கள் வந்து நீங்க விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுக்கும்போது எதிர்த்தாங்க. அங்கெல்லாம் போராட்டம் நடக்கும்போது நீங்க தமிழ்நாட்ட விட்டு ஓடுறேன்னு சொன்னவர் தானே? தமிழ்நாட்ட விட்டு ஓடுறேங்கிற அளவு சொன்ன உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை தமிழ்நாட்டு மேல திடீர்னு வந்துச்சு? உங்களோட உங்களோட இதே மைனஸே அதுதான். நீங்க ஒரு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்ட விட்டு அன்னைக்கே ஓடுறேன்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க தமிழ்நாட்ட விட்டு ஓட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல தமிழ்நாட்ட காட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இவ்வளவுதான் நம்ம வைக்கிற கேள்வி. இப்ப ரஜினிய பொறுத்தவரைக்கும் அவரு உங்களுக்கே தெரியும். அவரு ஒவ்வொரு படம் வரும்போது அவரு அரசியலுக்கு வரேன் பாரு சொல்றாரு. முதல்ல வரட்டும். வந்தா பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல. அவரு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் சொல்லுவாரு. படம் ஓடுனதுக்கு அப்புறம் பேசாம இருந்துக்குவாரு. எனக்கு நம்ம அப்படிதான் தோணுது. அநேகமா அவர் வருவாரான்னு சொல்ற கூட ஆன்மீகத்தை எப்படி பாக்குறீங்க? இங்க பாருங்க. ஆன்மீகம்ங்கிறது அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா, ஆன்மீக அரசியல்னு நீங்க மக்கள்ட்ட அந்த ஆன்மீகத்த கொண்டு வரும்போது தான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க சொல்ற ஆன்மீகம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இமயமலைக்கு போயிட்டு சிவன் இருக்காருன்னு போய் கும்பிடுறது உங்க ஆன்மீகமா? இல்ல எங்களுடைய ஆன்மீகம் சிவவாக்கியர் சொன்ன மாரி சிவன் என்பவன் ஏன் உள்ளே இருக்காங்கிறது ஆன்மீகமா? நாட்டுல இவ்வளவு அட்டூழியம் நடக்கும்போது, அங்க அராஜகம் நடக்கும்போது அத பார்த்து கண் மூடிட்டு, வாய் மூடிட்டு போறது உங்க ஆன்மீகமா? இல்ல நாட்டுல அராஜகம் நடக்கும்போது போர்க்காலத்துல போய் பாஞ்சு சாவுறது ஆன்மீகமா? இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. ஆன்மீகம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை. புரியுதுங்களா? ரஜினி என்ன ஆன்மீகத்த கொண்டு வரப் போறாரு? எந்த ஆன்மீகத்த வச்சு அரசியல் செய்ய போறாருன்னா நமக்கு தெரியல. வரட்டும், பேசட்டும், போகட்டும். மக்கள் புரிதலோட இருந்தா இதெல்லாம் நடக்காது. மக்கள் தெளிவா இருக்கிறது தான் நம்மளோடது. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, "நீங்க ரஜினி வந்தா பயப்படுறீங்க. கமலஹாசன் வந்தா பயப்படுறீங்க." பயப்படலாம் இல்ல. மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும். வேற ஒண்ணும் இல்ல. யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் தீர்மானிக்கும்போது அவர்களுக்கு புரிதல் இல்லாத மக்கள வச்சு தீர்மானிக்க வச்சீங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க? ஏமாந்து ஏமாந்து தாங்க போவாங்க. புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். என்ன என்ன அளவு புரிதல் ரஜினிகாந்த் வேணுமோ என்ன சொல்றாரு? ஒரு வெற்றிடம் இருக்குங்கன்றாரு. கமலஹாசன் என்ன சொல்றாரு? இங்க ஒரு சரியான தலைமை இல்ல. அதனாலதான் இப்ப வரோம். நீங்க ஏன் இப்ப பேசுறேன்னு ஏன் கேக்குறீங்க? வரட்டுமே, அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு மக்கள் கிட்ட முன்னாடி பாக்கலாமே அவங்க. அட இப்பதான் தலைமை இல்லையா? இப்பதான் அவர் என்ன சொல்றாரு? சிஸ்டம் சரியில்லைங்கிறாரு. இப்பதான் சிஸ்டம் ஏதோ சரியில்லாம போன மாரி. அப்புறம் அவர் சரி சிஸ்டம் சரி யார் சிஸ்டத்த சரியில்லாம ஆக்குனது? அவர் கலைஞரையும் புகழ்றாரு, ஜெயலலிதாவையும் புகழ்றாரு, எல்லா தலைவரையும் புகழ்றாரு. அப்படி யார் தான் அத சரியில்லாம பண்ணது? இது என்ன அரசியல் இது? தனக்கு இருக்கிற சினிமா ரசிகர்கள வச்சு ஒரு வாக்கு அரசியல் பண்ணலாம்ங்கிற நம்பிக்கைய தவிர வேற என்ன அவருக்கு இருக்கு? அப்ப சினிமா முகத்த வச்சு தமிழர்கள ஏமாத்தணுங்கிறது தமிழர்கள ஏமாற்றுவது தான். எதுக்கு நீங்க வரீங்க அப்ப? நாளைக்கு நீங்க வந்தாலும் கொள்ளை தான் அடிக்க போறீங்க. புரியுதுங்களா? இது 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 வந்து இந்த அரசியல் வந்து மக்களுக்கு புரிதல் இல்லாம இருக்காங்க. மக்கள் அப்பாவியா இருக்காங்க. மக்களுடைய புரிதலை ஏற்படுத்திட்டீங்கன்னா, இவங்கலாம் வரதுக்கே யோசிப்பாங்க, அச்சப்படுவாங்க. அந்த புரிதலை ஏற்படுத்துறது தான் இதுக்கான தற்காப்பா இருக்க முடியும். கடைசியா ஒரு கேள்வி. திரு எஸ்.வி. சேகர் இன்னமும் கைது செய்யப்படல. பெண் பத்திரிகையாளர் தரவா பேசினாரு. இந்த இதையும் எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி திரு எச். ராஜா சொல்றாரு, போராட்டம் கலவரமாக மாறும்போது வேறு வழி இல்ல. இது நடந்தே தீரும். தூத்துக்குடியில் நடந்ததை சொல்றாரு. இந்த 2 வார்த்தைகள் பிளஸ் சமீப காலமா அவர்களுடைய வார்த்தை கையாடல்லாம் எப்படி இருக்குது? என்ன பேசுறாங்க அவங்க? இது அவர்கள் வந்து ஒரு அவங்களுடைய சொந்த கருத்தா பேசுறாங்களா? இல்ல அவங்கள யாராவது பேச வைக்கிறாங்களா?
இதெல்லாம் அவங்களுடைய மரபு ரீதியான கருத்து தான் இதெல்லாம். மரபா? ஆமா. இவங்க எல்லாம் என்ன மரபை சார்ந்தவர்களோ அவர்கள்லாம் காலகாலமாக இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போகும்போது தமிழருக்கு எதிராக அவங்க பின்னு பேசுறதுங்கிறது அவங்களோட மரபாவே இருக்குது. இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தான் ஆபத்து. பெரும்பான்மை மக்களா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராகவே இவங்க கருத்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ஆபத்தா போய் முடிய போகுது. தயவு செஞ்சு தமிழக மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கொண்டு தமிழக மக்களுக்கு எது சரிங்கிறத புரிஞ்சுக்கொண்டு பிராமண தரப்பு பேசணும். அது இல்லாம தமிழன் சாகும்போது போகும்போது கிரிக்கெட் ஸ்கோரை போட்டுலாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு நையாண்டி அடிச்சுக்கிட்டுலாம் இருந்தோம்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. தமிழர்களுக்கு ஒரு நாள் அதிகாரம் வரும். வரும்பொழுது இவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு தமிழர்கள் நியாயம் இருக்க பட்சத்தில் நியாயத்தின் பக்கத்தில் நில்லுங்க. சும்மா இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் வந்துட்டாங்க, தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, நக்சலைட் வந்துட்டாங்க, போராட்ட குழுக்கள் அது வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இப்படிலாம் பேசிட்டுலாம் இதெல்லாம் இது அராஜகம். இது 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 நியாயமே கிடையாது. இதெல்லாம் அவர் பேசிட்டு போறாரு, அவரை அரெஸ்ட் பண்ண முடியல உங்களால. இந்த மக்களை போட்டு மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்கீங்க போலீஸ்காரங்க. உண்மையாவே போலீஸ்காரங்க வந்து தன்மானம் உள்ள ஆட்களாக இருந்தா, உங்களுக்கு உண்மையாவே மானம், சூடு, சொரணை எதா இருந்துச்சுன்னா நீங்க யாரை போய் பிடிச்சிருக்கணும் முதல்ல? எல்லாரும் சொல்றாங்கல்ல, உன்னால பிடிக்க முடியுமா எஸ்வி சேகரை? நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னால பிடிக்க முடியுமா எஸ்வி சேகரை? அவ்வளவு கெத்து இருக்கா உனக்கு? முடியாதா? அவரும் சாமானியர் தான் நம்மள மாதிரி. முடியாது இவங்கனால. முடியாது. முடிஞ்சா பிடிச்சி காமிச்சு சொல்லுங்க. பிடிக்கணும் தானே? ஏன் பிடிக்கல? எஸ்வி சேகர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பாவி தமிழன் செத்துக்கிட்டு இருக்கானா? இங்க யாரு ஆள்றா? யாரு சைடுல யார் பாதுகாக்கிறாங்க எஸ்வி சேகரை? அதுதான். எந்த அரசாங்கம் பாதுகாக்குது? அரசாங்கம், இங்க இருக்கிற அரசாங்கமே பாதுகாக்குதா? இங்க இருக்கிறது முதல்ல அரசாங்கமாங்க. நீங்க இங்க பாருங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிறது பப்பட் ரூல். இப்ப நம்ம ரூலிங்ல யார் இருக்கானுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா அது வந்துட்டு இங்க இந்த இந்த எடப்பாடியவே காமிச்சிட்டு இருக்காதீங்க. எடப்பாடி டம்மி. இதுக்கு மேல நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அந்த ஆள் நீங்க அடிக்கிறனாலையோ இல்ல அந்த ஆளை காமிச்சு நீங்க அரசியல் பேசுறதுனால இங்க ஒன்றும் நடக்க போறது இல்ல. ஏன்னா அவர் டம்மி பீஸ் தான் அவரு. அதை விட அவர் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு? யார் அங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? சொல்றவனை தான் நீங்க கை காமிக்கணும் போல, இவரை கை காமிச்சு எல்லாத்தையும் நம்ம டைவர்ட் பண்ணிட முடியாது. முதல்ல இங்க இருக்கிற லிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு குற்றவாளி தான். ஏன்னா அதிகார வர்க்கத்துக்கு துணை போறக்கூடிய ஒரு குற்றவாளி. அதிகாரம் இருந்தும் அதை செயல்படுத்தாம இருக்கிறாரு. தனிப்பட்ட நோக்கத்துக்காக குற்றவாளி தான். குற்றவாளிக்குள்ள ஏற்றப்பட வேண்டியது தான். ஆனா முக்கிய குற்றவாளின்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த முக்கிய குற்றவாளி யாரு, என்ன, அது என்னங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலையா இருக்கணுமே ஒழிய டைவர்ட் பண்ணி விடாதீங்க. பெரியாரை இலுமினாட்டி என்று சொன்ன பாரிசாலன் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்ன எச் ராஜாவின் கூற்றை வரவேற்கிறாரா? இல்ல, நாங்க என்ன சொல்றோம், ஈவேராங்கிற சிலையை உடைப்பதுனால எந்த வித மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா ஈவேராவுடைய கருத்தில் என்ன? சிலை வைக்கக்கூடாது. அப்ப சிலை ஏன் வச்சான்? ஈவரோட கருத்து என்ன? சிலைக்கு மாலை போடக்கூடாது. ஈவரோட சிலைக்கு ஏன் மாலை போடுறாங்க? ஒருத்தருடைய சிலை அப்ப ஈவரோட கருத்தே பொய்யாகுதே. ஈவரோட கருத்தே குப்பையாகுதே. இவரோட கருத்து என்ன? சிலைகளுக்கு, உருவங்களுக்கு மாலை போடக்கூடாது, வழிபடக்கூடாது. ஏன் அவன் வந்து முருகனுக்கு மாலை போடும்போது அவன் அந்த காலத்துல நல்லது செஞ்ச ஒரு முன்னோன். அவனுக்கு நம்ம மக்கள் மரியாதை செஞ்சா அது ஆன்மீகம். இவருக்கு மக்கள் மரியாதை செஞ்சா அது வந்து கருத்தியல்னா என்ன கணக்கு? புரியுதுங்களா? ஈவேரா என்பது அது ஒரு மதம். அது ஒரு இதா போயிருச்சு. அது ஒரு மூட நம்பிக்கை கொண்ட ஒரு மதம் அது. ஈவேரா என்பவர் அதில் கடவுள். அவங்களோட பார்வை அப்படிதான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்குள்ள மோதிக்கிறதுல தமிழர்கள் தலையிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கும் ஒரு அவங்க குடும்பத்துக்கும் நடக்குது. சொல்லவே இல்லை. எனக்கு பதிலே நான் சொல்ல விரும்பலன்றீங்களா? எப்படி ஈவேராவோட சிலையே உடைப்பதுனால ஈவரோட கருத்தியல்கள் உடைய போறது இல்ல. ஈவரோட கருத்தியலை உடைக்கிற இடத்துல தமிழ் தேசியவாதிகள் நாங்க இருக்கோம். புரியுதுங்களா? கருத்தியல் போர் மூலமா தான் ஈவேராங்கிற பிம்பத்தை வீழ்த்த முடியுமே ஒழிய உருவ அடையாளங்களை உடைப்பதனால ஈவேரா பிம்பத்தை வீழ்த்த முடியாது. எச் ராஜா போன்ற ஆட்கள் ஈவேராவோட பிம்பத்தை வளர்த்து விட்டுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் உடைக்கிறேன் கிடைக்கிறேன் அப்படின்ட்டு. நாங்க அதெல்லாம் சொல்ல, நாங்க கருத்தியல் ரீதியாகத்தான் ஈவேராவை எதிர்க்கிற மொழிய அந்த நபருக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட வன்மம்லாம் ஒண்ணு கிடையாது. பாரிசாலன், அதாவது தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இங்க இருக்கிற அந்த மக்களை பூரா தவறா வழி நடத்துறங்க, இளைஞர்களை மூளை செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. எச் ராஜாவே சொல்றாரு இது மாதிரி ஒரு கருத்து. யார? இங்க இருக்கிற இளைஞர்களை, தமிழர்களை மூளை செலவு பண்றீங்க, தேவையில்லாம அவங்களை தவறா வழி நடத்துறீங்க. பாஜக தான் இங்க எல்லா தப்பையும் பண்ணுதுன்னு சொல்லி அவங்களை எதுக்கு இது மாதிரி தினம் ஒரு போராட்டத்துக்கு தெருவுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்றாங்க அவங்க. நாங்க சொல்லி வர அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்னு சொல்றீங்களா எச் ராஜான்னு கேளுங்க. நாங்க சொன்னா ஏன் வராங்க? நீங்களும் தான் சொல்றீங்க பாஜக ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிறான் ஒரு வேலும்? நீங்களும் தான் சொல்றீங்க மாட்டு மூத்திரம் ரொம்ப நல்லதுங்கிறீங்க. ஏன் ஒருத்தன் குடிக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. உங்களுக்கு அது பழக்கம் இருந்தா நீங்க பண்ணுங்க தாராளமா. புரியுதுங்களா? அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றோம், அது பண்றோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லை. புரியுதுங்களா? நாங்க ஒன்றும் இங்க பிரெயின் வாஷ் பண்ணல. புரியுதுங்களா? நாங்க கருத்தை சொல்றோம். கேட்கறவன் கேட்கறான், கேட்காதவன் போயிட்டு தான் இருக்க போறான். அவர் கருத்தை சொல்றாரு. துப்புறவன் துப்புவான், துப்பாதவன் துப்பாம தான் இருக்க போறான். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்ப கிடைக்கும்? உங்க ஒரு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவா எப்ப மாறும்? தமிழர்களுக்கு சிந்தனை அதிகமாகும் பொழுது, தமிழர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, உணர்ச்சி வசப்படாம பொறுமையா உட்காந்து தன்னுடைய எதிரிகள் யாரு, அது எங்க இருந்து வருது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன,
இந்த புரிதலை அவரவர்கள் தேடி அவரவர்கள் சோம்பேறித்தனம் பார்க்காம தேடி என்னைக்கு புரிஞ்சுட்டு உட்கார போறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய மறை அரசியல் நீங்கள் உணர முடியும். அன்னைக்கு தான் வந்துட்டு இது ஒரு தீர்வுக்கு நோக்கி நகரும். ரெண்டாவது, வன்முறையை நம்ம என்றைக்குமே ஆதரிக்க போகிறது கிடையாது. இப்போ அவன் அடிக்கிறான், நீ எடுத்து அடி, புரியுதுங்களா? அடிக்கும்போது அடிப்பான், அது ஏன்னா அது அவனுக்கு தற்காப்பு. போலீஸ் தற்காப்பில் சுடும்பொழுது இவனும் தற்காப்பில் அடிப்பான். ஆனால் அது ஒரு என்னைக்கும் தீர்வாகாது. அது என்றைக்குமே குழந்தை விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கும், மாறி மாறி செத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அது நமக்கு தேவையில்லை. புரிதல் தான் நமக்கு தேவை. நமக்கு இப்போ எடுக்க வேண்டிய ஆயுதம் வந்து அறிவாயுதம். அறிவாயுதத்தை எடுத்து தயவு செஞ்சு மக்கள் வந்து புரிதலை பகிருங்க. இந்தியாவுடைய இந்த தனத்தை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுங்க. இந்த மாதிரி, ஏன்னா இது ஒரு ஐநா மன்றம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இது. அதை கொண்டு போகணும்னா எல்லா எலிமெண்ட்ஸ் ஹியூமன் ரைட்ஸில் எல்லா இதுலேயும் போயிட்டு ஃபைல் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட்டு. எல்லா இடத்துலையும் இந்த ஆதாரங்களை காமிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக எதிர்த்தவங்களை நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். ரெண்டாவது, உலகம் முழுக்க வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் இருப்பாங்க, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. அவர்களோட எல்லாம் டைப் பண்ணி இந்த பதிவுகளை போடுங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எப்படியும் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல, ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் அவங்களாம் இருப்பாங்க. உலகம் முழுக்க நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போங்க. ஆங்கிலத்தில் பதிவு செய்யுங்க. ஆங்கிலத்தில் சொல்லும்போது எல்லாருக்கும் புரியுது இன்னைக்கு. அதை பயன்படுத்தி இந்த உங்களோட மொழி புரியாதனால இது பண்ணுறான். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் போடும்போது என்ன பண்ணுறான், அதெல்லாம் வந்துட்டு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் தூக்கிடுறான். ஆனால் சிரியா ஃபோட்டோ வரும்போது அது இருக்குது, புரியுதுங்களா? அப்போ ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பரப்புங்க. என்னென்ன விதத்துலாம் பரப்ப முடியுமோ பரப்புங்க. ஒரு ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது இந்தியாவும் யோசிக்கும், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எதிரிகளும் யோசிப்பாங்க தமிழர்கள் மீது கை வைக்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரங்களுக்கு எதிராக போராட்டத்தை ஏற்படுத்துங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்தியா இந்த மாதிரி போட்டு அந்த சொந்த நாட்டு மக்களையே கொண்டுகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரியான அறிவார்ந்த விஷயங்கள் மூலியமாக நம்மளோட எதிரிகளை முட்டி போட வைக்க முடியும் நம்ம, புரியுங்களா? அதை தான் நம்ம செய்யணும். அதை நீங்கள் செய்யும் பொழுது தான் வெற்றி நமக்கு கிடைக்கும் ஒழிய இது வீட்டில் உட்காந்துட்டே எல்லாரும் செய்யலாம். எல்லாரும் தெருவுக்கு வந்து கத்தி கதறணும்னு அவசியம் இல்லை. தெருவுக்கு வந்து கத்துறவன் கத்து, இதில் வீட்டில் உட்காந்து செய்கிறவே செய். இது ரெண்டும் ஒரு சைமில்டேனியஸாக நடக்கும் பொழுது தான் போராட்டம் வெற்றி அடையும். இதை செஞ்சு அறிவோடு செயல்படுங்க. ஒரு போராட்டத்தை செய்யும் பொழுது ஒரு அமைதி வழியில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துங்க. போலீஸ்காரங்க வந்து உங்களை ஸ்டிமுலேட் பண்ணாலும், இப்போ எதுக்குங்க ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க? நாங்கள் வாட்டு அமைதியாக தானே உட்காந்துருக்கோம், நீங்கள் வாட்டு நில்லுங்க, நாங்கள் போராட்டம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து போராடுங்க, கத்துங்க, கதறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் எந்த சேதமும் பண்ணாமல் நீங்கள் போராட்டத்தை முன்னெடுங்க. அமைதியாக போராடுவோம். எப்படி நம்மளை கொல்லுவான், என்னைக்காவது ஒரு நாள் உலகத்துக்கு முழிப்பு வரும், அன்னைக்கு நம்ம காப்பாற்றப்படுவோம். மிக நன்றி திரு பாரிசாலன். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய கேள்விகள் எல்லாரும் உணர்வுபூர்வமா பதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. FX16 சார்பாக நன்றி. ரொம்ப நன்றி.